தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? கொங்கு மண்டலம் மீண்டும் அதிமுகவின் கோட்டையா அல்லது அதிமுகவின் கோட்டை என்று கூறப்படுகிற கொங்குவை உள்ளாட்சி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வீழ்த்திய திமுக செந்தில் பாலாஜியை வைத்து ஒட்டுமொத்தமாக கொங்குவை மீட்கப் போகிறதா? திமுகவின் கூட்டணி கட்சிகளின் பலம் அனைத்து தொகுதிகளிலும் பலவிதமாக இருக்கிறது. தேர்தல் வியூகங்கள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருகிறது. அதிமுகவுக்கு பலம் என்று பார்த்தால் அன்புமணி மட்டும்தான். பாஜக இங்கு அதிமுகவுடன் இணைந்தது பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கிங் 360 கொங்கு மண்டல கருத்து கணிப்புகள் என்னவாக இருக்கிறது, கொங்கு மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஆட்சி அமைக்க போவது ஸ்டாலினா அல்லது கொங்குவின் பலத்தால் எடப்பாடியா என்ற கருத்து கணிப்பை உங்கள் கிங் 360 கொங்கு மண்டலத்தில் இருந்து எடுத்திருக்கிறது. கொங்குவின் வெற்றி யாருக்கு? அதிமுகவை இந்த முறையாவது வீழ்த்துமா திமுக? அதிர வைக்கும் லேட்டஸ்ட் சர்வே ரிப்போர்ட் இது. தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் தமிழக வெற்றி கழகம் தனித்தும், நாம் தமிழர் கட்சி தனித்தும், டாக்டர் ராமதாஸ், வி.கே. சசிகலா கூட்டணியும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையிலான கூட்டணியும், டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சியும் 7 முனை போட்டியாக தமிழகம் காண்கிறது இந்த தேர்தலை. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும், எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்வி கணைகளுடன் கிங் 360 குழுமம் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தொகுதிக்கு 400 முதல் 500 பேர் வரை ஒட்டுமொத்தமாக 1,00,000 பேருக்கு மேல் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலங்களை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று கொங்கு மண்டலமான மேற்கு மண்டலத்தின் முடிவுகளை பார்க்க இருக்கின்றோம். இன்று நாம் கொங்கு மண்டலமான மேற்கு மண்டலத்தில் பார்க்கக்கூடிய தொகுதிகள் எது என்று பார்த்தால், சேலம் மாவட்டத்தின் 11 தொகுதிகள், ஈரோடு மாவட்டத்தின் 8 தொகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தின் 8 தொகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் 3 தொகுதிகள், கோவையின் 10 தொகுதிகள், கரூர் மாவட்டத்தின் 4 தொகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தின் 6 தொகுதிகள் என மொத்தம் 50 தொகுதிகளை மக்கள் பலவாறாக பிரிக்கப்பட்டு வயது, ஆண்பால், பெண்பால் எனவும் மற்றும் பலதரப்பட்ட மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் இங்கு யார் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று பார்ப்பதற்கு முன்பாக கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள சாதக பாதகங்களை பார்த்தால், திமுக கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் கோட்டை விட்டது. ஆனால் இந்த முறை செந்தில் பாலாஜியை வைத்து கொங்கு மண்டலத்தில் புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி அமைத்த பிறகு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் பணியாற்றுவேன் என முதல்வர் ஸ்டாலின் கொரோனா காலத்தில் கோயம்புத்தூரில் சூழலித்தது நல்ல வேலை செய்திருக்கிறது. அங்கு உள்ளாட்சி தேர்தலிலும் எம்பி தேர்தலிலும் அதிமுகவுக்கு பலமான அடியை செந்தில் பாலாஜியை வைத்து ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலத்தின் மீது தனி பாசத்துடன் திராவிட மாடல் ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருந்தது. பல்வேறு ஆளுமைகளின் மூலம் தொகுதிகளை கைப்பற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏனால் அதிமுகவுக்கு கொங்கு மண்டலம் மிகப்பெரிய பலம். அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கிறார். அவர் சார்ந்த சமுதாயம் அங்கு பெருமளவில் இருக்கிறது. அவருக்கு முக்கிய தளபதிகள் வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள். முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடி கண்ட்ரோலிலேயே கொங்கு மண்டலத்தின் பாதி தொகுதிகள் வருகிறது. அதனால் அவர்களது வெற்றி என்பது கடந்த முறை அவர்கள் அடைந்தது கொங்குவில் பாதியும் மற்ற தமிழகத்தின் பகுதிகளில் பாதியும் தான் அவர்கள் கடந்த முறை பெற்றார்கள். ஆனால் அந்த இடத்திலும் திமுக தலைவர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி வைத்து போட்ட கூட்டணி கணக்குகள் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக மற்றும் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாக்குகள் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போன்ற கூட்டணி கட்சியினர் இதோடு இணைந்து மக்கள் நீதி மையம் மற்றும் தேமுதிகவின் பலத்தினால் செந்தில் பாலாஜியின் வியூகத்தினால் அங்கு திமுக ஒருபடி மேலே சென்று 28 முதல் 30 தொகுதிகளை வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை சொந்த ஏரியா கொங்கு அதிமுகவின் கோட்டை என்று சூழ்நிலைத்த இடத்தில் மாவட்டத்திற்கு 1, 2 என்று வெற்றிகளை பெற்று
பெற்று 19 முதல் 21 இடங்களை தான் இந்த முறை அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள். மார்ச் 31 வரை, அதாவது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையும் பிரச்சாரத்தையும் தொடங்கி இருந்த நிலையில் திமுக தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கவில்லை, தேர்தல் அறிக்கையும் வெளியிடவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்த நிலையில் எடுக்கப்பட்ட சர்வேவின் அடிப்படையிலேயே இவ்வளவு வித்தியாசம். எடப்பாடிக்கு சேலம் சாரகத்தில் மட்டும் அன்புமணியின் பலத்தினால் வாக்குகளை பெறுகிறார். மற்றபடி டிவிகே பிரிக்கும் வாக்குகள் என்பது ஒவ்வொரு தொகுதிகளிலும் 10 முதல் 15% வாக்குகள் இருக்கிறது. அது அதிமுகவின் வாக்குகளாகவும் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் பிரித்துக் கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதிமுகவின் வெற்றிக்கு மிக பாதகமாக விஜய் இருக்க போவது கொங்கு மண்டலத்தில் நன்றாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அன்புமணியோடு இணைந்திருந்தால் கூட டாக்டர் ராமதாஸின் கோபக்கணைகளால் எடப்பாடியின் சொந்த மாவட்டத்திலேயே பல்வேறு இடர்பாடுகளை அதிமுக சந்திக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜகவின் செல்வாக்கு என்பது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் மட்டும் சிறிது அவர்களுக்கு உதவக்கூடும். ஆனால் அவர்களது வாக்கை விட பாஜகவை சேர்த்ததனால் சிறுபான்மையினர் மற்றும் மற்ற சமுதாயத்தினரின் வாக்குகளை இழக்கிறது அதிமுக கொங்கு மண்டலத்தில். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 28 முதல் 30 இடங்களை பெறுகிறது. அதிமுக கூட்டணி 19 முதல் 21 இடங்களை பெறுகிறது. டிவிகே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் 4ஆம் இடத்தையே பெறுகிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இந்த முறை கோவை மாவட்டம் மட்டுமல்ல, கொங்கு மண்டலம் முழுவதும் செந்தில் பாலாஜி வெர்சஸ் வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி என்று அங்கு களம் மாறி இருக்கிறது. ஸ்டாலின் இந்த கொங்கு மண்டலத்தின் 50 தொகுதிகளிலும் பெரும்பான்மையான தொகுதிகளை செந்தில் பாலாஜியிடமும் ஏவா வேலுவிடமும் கொடுத்திருக்கிறார். அதாவது வன்னியர்கள் நிறைந்த பகுதிகளை எல்லாம் ஏவா வேலுவிடம், சேலம் இந்த போன்ற பகுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். நாமக்கல்லில் இருந்து கொங்கு மண்டலமான கோவை வரை அனைத்தையும் செந்தில் பாலாஜியிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இங்கு பலமாக திமுக களப்பணியாற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் அதன் வெற்றிகளை கடந்த தேர்தலை விட 2 மடங்கு அதிகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. கடந்த முறை கரூரை தவிர வேறு எந்த மாவட்டத்திலும் முழுவதுமான வெற்றியை திமுக பெற முடியவில்லை. ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் 3-4 மாவட்டங்கள் ஒட்டுமொத்த வெற்றியை செந்தில் பாலாஜி பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை திமுக தலைமைக்கும் திமுகவின் உடன்பிறப்புகளுக்கும் பெருமளவு கொடுத்திருக்கிறது. இறுதி கட்டத்தில் யார் யாரெல்லாம் முந்த போகிறார்கள், கொங்குவின் கணக்குகள் இன்னும் என்னென்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட போகிறது. அதே போன்று கொங்கு மண்டலத்தில் முதல்வர் வேட்பாளராக யாரை விரும்புகிறீர்கள் என்று எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் மு.க. ஸ்டாலின் என 42% பேரும், எடப்பாடி பழனிசாமி என்று 30% மக்களும், விஜய் என்று 24% மக்களும் கூறியிருக்கிறார்கள். மற்றவர்கள் 4% என்று கூறியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் திமுகவையும் தாண்டி ஸ்டாலின் என்ற பிராண்ட் தமிழகம் முழுவதும் நன்கு வேலை செய்திருக்கிறது. அடிப்படை கட்டமைப்புகளும் கட்சிகளை எல்லாம் கடந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான திட்டங்களை வடிவமைத்ததனால் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக ஸ்டாலின் இருந்ததன் விளைவு திமுக என்ற ஒரு கட்சிக்கு மறுவாழ்க்கையை ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அதன் திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொரு இல்லத்தரசிகளிடமும் ஒவ்வொரு வீட்டிலும் தெரிகிறது. அது வாக்குகளாக மீட்டெடுக்கும் முயற்சியில் திமுக இருக்கிறது. பார்க்கலாம் திமுக கொங்குவில் எந்த அளவு சாதிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். அடுத்ததாக தமிழகத்தின் ஒட்டுமொத்தமாக 5 மண்டலங்களிலும் யாருக்கு எவ்வளவு சீட் கிடைக்க போகிறது என்பதை முழுவதுமாக பார்க்கலாம். பாருங்கள். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.